Hi students, in the previous video we studied about blood pressure. In this video we are going to learn about blood groups. We all know there are A blood group, B blood group, AB blood group and O blood group. The blood groups was first identified by Karl Landsteiner in the year 1900. He identified only 3 blood groups, A blood group, B blood group and O blood group. கார் லான்ஸ்டனர் தான் ஃபஸ்ட்டு வந்து பிளட் குரூப் வந்து ஏபிஓ அந்த 3 பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணார். ஆஃப்டர் ஹிம் டி காஸ்டெல்லோ அண்ட் ஸ்டெய்னி in the year 1902 recognized that there was another blood group, that is the AB blood group. கார் லான்ஸ்டனர் வந்து 3 பிளட் குரூப் மட்டும்தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் வந்து டி காஸ்டெல்லோவும் ஸ்டெய்னியும் என்ன பண்ணாங்கன்னா ஏபி பிளட் குரூப் அப்படின்னு இன்னொரு பிளட் குரூப்பும் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. How are we classifying the different blood groups? ஸோ இந்த different blood groupஸை நம்ம எப்படி classify பண்ணுறோம்? There are certain substances that are present on the surface of the RBC in human blood. So these substances are called as the agglutinogens or the antigens. ஸோ நம்மளுடைய ஆர்பிசி நம்மளுடைய பிளட்டில் இருக்கிற ரெட் பிளட் கார்பசல்ஸ் அதில் இருக்கிற மெம்ப்ரேனோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்னதுன்னா அக்ளூட்டினோஜென்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ். லைக் தட் there are specific substances found in the blood plasma. நம்மளுடைய blood plasma இருக்குல்ல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா certain specific substances இருக்குது. அந்த substancesக்கு agglutinins or antibodies அப்படின்னு சொல்கிறோம். So these agglutinogens and the agglutinins are responsible for the blood group. ஸோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா they will be having the antigen A on the surface membrane of RBC. அவங்களுடைய ஆர்பிசியில் என்ன இருக்கும்னா ஆன்டிஜன் ஏ இருக்கும் ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு. they will be having the antibodies B in their plasma. ஸோ அவங்க பிளாஸ்மாவில் என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஆன்டிபாடிஸ் B இருக்கும். அப்போது ஏ ஆன்டிஜன் உள்ளவங்களுக்கும் ஆன்டிபாடிஸ் பி இருக்கும். அவங்க என்ன பிளட் குரூப்பு, ஏ பிளட் குரூப். லைக்வைஸ் பி பிளட் குரூப் உள்ள ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்பிசியோட சர்ஃபேஸ் மெம்ப்ரெயினில் பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜன் இருக்கும். அவங்களுடைய பிளட் பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவங்கள வந்து நம்ம பி பிளட் குரூப் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி ஏபி பிளட் குரூப், ஸோ டி காஸ்டெல்லோ அண்ட் ஸ்டெய்னி வந்து ஏபி பிளட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஏவும் இருக்கும் ஆன்டிஜன் பியும் இருக்கும். பட் தே டு நாட் ஹாவ் எனி ஆன்டிபாடிஸ். ஸோ அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் ஏவும் இருக்காது ஆன்டிபாடிஸ் பியும் இருக்காது. பட் ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இருக்கும். அப்போது ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஒருத்தவங்களுடைய சர்ஃபேஸ் மெம்ப்ரேன் ஆஃப் ஆர்பிசியில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏபி பிளட் குரூப் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு பிளட் குரூப் ஓன்னு இருக்குது. இந்த ஓ பிளட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஆன்டிஜன்ஸுமே இருக்காது. ஸோ ஆன்டிஜன் ஏவும் இருக்காது ஆன்டிஜன் பியும் இருக்காது. they do not have any antigens, but they will be having antibodies A and antibodies B. ஸோ ஒரு பிளட் குரூப்பில் பிளட் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் ஏவும் ஆன்டிபாடிஸ் பியும் இருந்து அவங்களுடைய ஆர்பிசியோட சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனும் இல்லை அப்படின்னா அதை ஓ பிளட் குரூப் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். The same thing is given in your tabular column. Blood group A has the antigen A and antibodies B, and they can donate the blood to A blood group and AB blood group. They can receive the blood only from A and O. Likewise, B blood group have the antigen B on the surface of RBC
and they will be having the antibodies A, and they can donate the blood to B blood group person and AB blood group person. They can receive the blood from only B blood group and O blood group. Likewise, AB blood group, they will be having antigen A and antigen B on the surface of their RBC. They will be having no antibodies in their plasma. They can donate the blood only to AB, but they can receive the blood from A blood group person, B blood group person, AB blood group, and also O blood group. So they are called as the universal recipient. O blood group, they do not have any antigen on the surface of the RBC. Their antibodies will be, their plasma will be having both antibodies A and antibodies B. They can donate the blood to A blood group person, B blood group person, AB blood group person, and O blood group person. So they are called as the universal donor, but they can receive the blood only from the O blood group. In 1940, Landsteiner and Wiener, they found out that apart from antigen A and antigen B, there was another antigen found on the surface of the RBC. ஒரு RBCயோட surface membraneல பார்த்தீங்கன்னா antigen A, antigen Bயை தவிர்த்து இன்னொரு ஆன்டிஜனும் இருந்துச்சு. அதுக்கு வந்து RH ஃபேக்டர் அப்படின்னு நேம் பண்ணாங்க. ஏன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ரீசஸ் மங்கி அதில் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. பிளட் குரூப்பை மேட்ச் பண்ணி பிளட்டை டொனேட் பண்ணாலும் சம்டைம்ஸ் என்னாச்சு, பிளட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் அக்ளூட்டினேஷன் நடந்துச்சு. அப்போந்தான் கண்டுபிடிச்சாங்க இந்த ரீசஸ் மங்கியில் இந்த மாதிரி RH ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆர்பிசியோட மெம்ப்ரெயினில். ஸோ ரீசஸ் மங்கியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால அதுக்கு RH ஃபேக்டர் அப்படின்னு நேம் பண்ணாங்க. Apart from the antigens A, antigen B, if a person have the RH antigen also on the surface of the RBC, it was named as RH positive. If the person do not have RH antigen on the surface of the RBC, it was named as RH negative. So இந்த A ஆன்டிஜன் B ஆன்டிஜனை தவிர்த்து RH ஆன்டிஜனும் அவங்களுடைய ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை RH பாசிட்டிவ் அப்படின்னு வச்சாங்க. அதே மாதிரி இந்த A ஆன்டிஜன் B ஆன்டிஜன் மட்டும் இருக்குது, இந்த RH ஆன்டிஜன் அந்த ஆர்பிசியில் இல்லை அப்படின்னா அதை RH நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த RH ஃபேக்டருக்கான ஆன்டிஜன் இருக்குது, பட் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து எப்போ டெவலப் ஆகும்னா இந்த RH பாசிட்டிவ் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது மட்டும்தான் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த RH ஆன்டிஜன் வில் பி produced only when it is exposed. ஸோ அந்த மாதிரி RH ஆன்டிஜனுக்கு எதிராக ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸை நம்ம RH ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். If a person meet with an accident and there is more blood loss, or if they are doing any surgery, they will go for blood transfusion. The person who donates the blood is called as the donor. The person who receives the blood is called as the recipient. யாராவது ஒரு விபத்தில் வந்து ரத்தம் வந்து அதிகமாக போயிடுச்சு, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் வந்து கொடுப்பாங்க. யார் பிளட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் டோனர், அந்த பிளட்டை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் ரிசிப்பியண்ட். ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டினா என்னது, கரெக்டான மேட்சிங், அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு மேட்ச்டு பிளட் குரூப் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா there will be agglutination. அப்படின்னா என்னதுன்னா clumping together. ஸோ என்ன ஆகும், A ஆன்டிஜனும் B ஆன்டிபாடிஸும் தான் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து மாற்றி அவங்க கொடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த செல்ஸும் அந்த செல்ஸும் வந்து மிஸ்மேட்ச் ஆகி அப்படியே வந்து செல்ஸ் வந்து அப்படியே கிளம்ப் ஆகி கிளாட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும்.
clot ஆகாது, ஒரு மாதிரி அப்படியே ஒன்றா சேர்ந்து அப்படியே ஜாயின் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களால வந்து blood flow இருக்காது. even it may lead to the death of the person. So already in the tabular column we studied the donor and the recipient. So யார் வந்து blood வந்து donate பண்ணலாம், ஸோ A blood group உள்ளவங்க யாருக்கு donate பண்ணலாம், B blood group உள்ளவங்க யாருக்கு donate பண்ணலாம் அப்படின்றது வந்து already we have studied. A person with A blood group can donate the blood to A and AB, and they can receive the blood from blood group A and O. The person with B blood group can donate the blood to B and AB, and they can receive from B and O. Likewise, a person with AB blood group can donate the blood only to AB, but they can receive the blood from A blood group, B blood group person, AB blood group, and also O blood group. So they are called as the universal recipient because they can receive the blood from any person. A person with O blood group can donate the blood to A blood group, B blood group, AB blood group, and O blood group person, and they can receive the blood only from the O blood group person. So the blood group with O person can donate the blood to persons with any blood group. So the O blood group person is called as the universal donor. AB blood group உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேருந்தும் blood வந்து வாங்கிக்கலாம். A blood group உள்ளவங்க, B blood group உள்ளவங்க, AB blood group உள்ளவங்க, O blood group உள்ளவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அதனால AB blood group-ஐ நம்ம universal recipient அப்படின்னு சொல்லுவோம். O blood group உள்ள பர்சன் பார்த்தீங்கன்னா O blood group உள்ளவங்க கிட்டேருந்து மட்டும்தான் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க வந்து A blood group உள்ளவங்க, B blood group உள்ளவங்க, AB blood group உள்ளவங்க, O blood group உள்ளவங்க எல்லாருக்குமே அவங்க டொனேட் பண்ணலாம். அதனால O blood group-ஐ யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். This may be asked also in one word, which is the universal donor, which is the universal recipient. They may give the choice and tell you to mark it. In today's video, we studied about the different blood groups. We studied about the Rh factor, and we studied about the universal recipient and the universal donor. We studied that before blood transfusion, it is very important to see the antigen and the antibody compatibility between the donor and the recipient. Hope all have understood today's video. Read your daily lessons. Do not waste your time. Thank you, children.